1983 என்டிஆர் எப்படி ஆத்ம கௌரவங்கிற ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால வந்து ஜெயிச்சாரோ அதே மாதிரி 2026 தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மக்கள் பிரச்சனையில குறிப்பா அனிதாவோட மரணமா இருக்கட்டும், புயல்ல போய் ரிலீஃப் கொடுத்ததா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கட்டும், அனைத்து விஷயத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நின்னார். அது முக்கியம். ரொம்ப தளபதி என்ன சொல்றாருன்னா, கேஸ்டையும் ரிலீஜனையும் வச்சு பெரிய அளவுல மக்களை டிவைட் பண்றாங்க. அப்ப எல்லாத்தையுமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு சொசைட்டியை வந்து விளக்குறாங்க. இதை எதிர்த்து பண்றப்போ கண்டிப்பா சோசியல் ஜஸ்டிஸ்னா அதான பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா அதோட டெரிவ் பண்ணி நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு எடுக்கிறீங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாதுங்கிறது தப்புன்னு சொல்றோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா அதோட நிகழ்கால ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா சமூக நீதியாக தான் இருக்கும். அம்பேத்கர் பெரியார பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பயன்படுத்துறாங்க. யார் சொல்றான்னு இருக்கு. நத்திங் இஸ் பெர்பெச்சுவேட் நாட் இஸ் பெர்மனன்ட். அதனால எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். அப்படிதான் காங்கிரஸ் 67 வரையும் போல வச்சின காங்கிரஸ் காணாமல் போச்சு. வி வில் மேக் அ ஹிஸ்டரி. விஜய் மக்கள் இயக்கம் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக செயல்படும் என்று நடிகர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியிருக்காரு. நீங்க அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரா இருக்கிறீங்க. முதல்ல உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. நான் விக்னேஸ்வரன். ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொந்த ஊர் மதுரை. இல்லை, உங்களுக்கும் விஜய்க்குமான தொடர்பு என்ன? சரி, இப்போ கொள்கை ரீதியாக அவர் ஒன்றும் பெரிய இதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லலை. நீங்களே எக்ஸெப்ட் பண்ணுங்க. இப்போதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க. இன்னும் இதுவரையும் ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம். அதுக்காண்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல அவருடைய பேச்சு கொள்கை எது சார்ந்து நீங்க அவர்கிட்ட குறிப்பா பாபா சாஹேப் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்க தான் டிவிகேவோட ஐடியாலஜிக்கல் ஐகான்ஸ். குறிப்பா பாபா சாஹேப் அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை அப்போல் பண்றது. குறிப்பா செக்குலரிசம், கேஸ்ட் ரிலிஜன் பேஸ்ல சொசைட்டியை பிரிக்காம ஒரு இன்க்ளூசிவா சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம் அப்போல் பண்ற மாதிரி தான் பார்ட்டியோட ஐடியாலஜி. இப்போ அந்த அறிக்கையில வந்து கட்சி தொடங்கி இருக்கும்னு அவரு அறிவிப்பு செய்யறாரு இல்லையா? அந்த அறிக்கையில ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்றாரு. இப்போ இதை வந்து நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி வந்த விஜயகாந்த், கமலஹாசன் அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சியா தன்னை சொல்றாங்க. அந்த அடிப்படையில இதுவும் வழக்கம் போல ஒன்னா இருக்கும்னு நினைக்கலையா? கண்டிப்பா அது இருக்காது. ஏன் அதுனா டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுல தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினி அவர்கள் 90s ரஜினி அவர்கள், இப்போ விஜய் அவர்கள் தன்னோட கேரியரோட பீக்ல இருக்கிறப்போ பாலிடிக்ஸ்க்கு வராங்க. மக்கள் ஈர்ப்பு அவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து குளோபல் பிராண்ட். அவர் சோசியல் மீடியாவில் குளோபல் பிராண்ட். அது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது மட்டும் போகாது. அவர்கிட்ட மக்கள் சேவை பத்தின ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதுதான் முக்கியம். ஒரு ஃபேஸ் வேல்யூ பிளஸ் கமிட்மெண்ட், ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட். ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாம இந்த ஐடியாலஜியை அப்போல் பண்ணணும், இதை மக்களுக்கு செய்யணுங்கிற கமிட்மெண்ட் இருக்கு. 1983 என்டிஆர் எப்படி ஆத்ம கௌரவங்கிற ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால வந்து ஜெயிச்சாரோ அதே மாதிரி 2026 தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு நியூ ஹிஸ்டரியை தளபதி ஃப்ரேம் பண்ணுவார். பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. அந்த வகையில விஜயம் வந்திருக்காரு இல்ல எடுத்துக்கலாமா? நடிகருங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக் வேர்டு. ஒரு ப்ரொஃபஷன். டாக்டர், இன்ஜினியரிங் மாதிரி ஒரு ப்ரொஃபஷன். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. சாதா ஒரு 1000, 100, 200 பேர் நடிகராக அட் ப்ரெசென்ட் இருக்கலாம். பட் அந்த டாப் மோஸ்ட்ங்கிறது வந்து ஒருத்தர் தான். அந்த அடிப்படையில் தற்போதைய காலத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் 1970s எம்ஜிஆருக்கு எவ்வளோ மக்கள் ஈர்ப்பு இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்கு. அது பிளஸ் எம்ஜிஆர் நீங்க சொல்லும் போது அவரு இருக்காரு. அது பிளஸ் பீப்புள்ஸ் மேல இருக்க கமிட்மெண்ட். மக்கள் பிரச்சனையில குறிப்பா அனிதாவோட மரணமா இருக்கட்டும், புயல்ல போய் ரிலீஃப் கொடுத்ததா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கட்டும், அனைத்து விஷயத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நின்னார். அது முக்கியம். ரொம்ப நீங்க ஃபேஸ் வேல்யூ
ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட், பாதிக்கப்பட்ட மக்களோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் நீங்க மக்கள் வந்து உங்களோட கனெக்ட் ஆகும். நிவாரண பணிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செய்யறாங்க. ஆனா யாரை எதிர்த்து பேசியிருக்காரு இது வரைக்கும்? கண்டிப்பா சொல்றேன். ஒரு வேர்ட வார்த்தையில சொல்றதும் ஒண்ணு, ஸ்டெர்லைட் விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிக்கிறது ஒரு வெளிப்பாடு தான். நான் யாரு பக்கம் நிக்கிறேங்கிறது, இவங்களை எதிர்க்கிறேங்கிறது மட்டும் செயல்பாடு கிடையாது. நான் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறேங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அனிதா போய் பாக்குறேங்கிறது அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ரெசிவ், இவங்க வந்து சப்ரெசிவ்னா அப்ரெசிவ் யாரு? அது வந்து நீங்க டெரைவ் தானே, டெரைவ் பண்ணிக்கலாம்ல. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டும் கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அனிதா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அதுல சப்ரெசிவ் ஒரு நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா யாரால பாதிக்கப்பட்டீங்கிறது அதுல இருந்து டெலிவர் ஆகுதா இல்லையா? இல்ல அது மக்களா புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. இல்ல அது அவரே டெலிவர் பண்றான்னு சொல்றேன். இது கூட இது வந்து ரொம்ப வெளிப்படையா தானே இருக்கு. இந்த விஷயத்துல கிளாரிட்டி, எல்லா விஷயத்துலயுமே அவர் கிளாரிட்டியா வெக்கலா சொல்லாட்டியும் அதோட செயல் மூலமா காமிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது கட்சி பேர் இல்லையா? அதுல தமிழ்நாடுன்னு ஏன் சேர்க்கல இன்னொரு சர்ச்சையை கிளப்புறாங்க. இது இந்த மாதிரி விஷயம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதற்கான ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்படி நீங்க சொன்ன போனா எல்லாத்துக்குமே நீங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் அப்படி இருக்க கூடாது, ஏன் இப்படி இருக்க கூடாது. தமிழகமா தமிழ்நாடான்னு சமீபமா ஒரு பெரிய சர்ச்சையை வந்துச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே கான்ட்ரோவர்சி தான் தமிழ்நாட்டுல. அப்படி பாத்தீங்கன்னா அம்பேத்கரும் கான்ட்ரோவர்சி, திருவள்ளுவரும் கான்ட்ரோவர்சி, எதுவுமே தொட முடியாது. முருகனுமே கான்ட்ரோவர்சி. அப்படி ஆயிடுச்சு இப்ப பாலிடிக்ஸ். தளபதி என்ன சொல்றாருன்னா கேஸ்டையும் ரிலிஜனையும் வச்சு பெரிய அளவுல மக்களை டிவைட் பண்றாங்க. அப்ப எல்லாத்தையுமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு சொசைட்டியை வந்து விளக்குறாங்க. இதை எதிர்த்து பண்றப்போ இதை வந்து ரொம்ப உள்ளர்த்தம் கற்பிக்கிறது சரியில்லை. இந்த விஷயத்த பண்ற மக்களை ஒருங்கிணைக்கிறப்போ மேற்கொண்டு தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ப்ராக்ரெசிவ் ஸ்டேட். அது ஹிஸ்டாரிக்கலாவும் சொல்றேன். அது நீதி கட்சி ஆட்சியில இருந்தே ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட். அந்த ப்ராக்ரெசிவ் விஷயம் வந்து ரெட்ரெசிவா போயிடக்கூடாது. அந்த முன்னெடுப்பை வந்து கண்டிப்பா டிவிக்கு எடுக்கும். அந்த உறுதியை தளபதியும் பொதுச்செயலாளர்களும் செய்வாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அதுதான் வந்து முதன்மைப்படுத்தியிருக்காரு இந்த அறிக்கையிலேயே. அது இதற்கு முன்பாக அரசியல் கட்சியில் அதை செய்யறாங்களா? குறிப்பா திமுக வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதான் சொல்றாங்க. அப்போ புதுசா என்ன விஜய் சொல்ல வராரு? இது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸான ஈவெண்ட்டு. கான்ட்ரவர்சியெல்லாம் போக விரும்பல. பாலிடிக்ஸ் பொறுத்தளவில் வைல்ட் ஸ்ப்ரெட் கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் 2 பார்ட்டிகளையுமே இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா சிட்டிங் மினிஸ்டரே ஜெயில இருக்காரு. அதனால என்ன சொல்றோங்கிறத விட என்ன செய்யறோங்கன்னு இருக்கு. நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தரீங்கிறத விட என்ன செய்றீங்க கிரவுண்ட்ல போய் அப்படிங்கிறது இருக்கு. அதனால பேசுவோம். அதை முதன்மைப்படுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? கண்டிப்பா சோசியல் ஜஸ்டிஸ்னா அதானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதோட டெரிவ் பண்ணி நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு எடுக்கிறீங்க. இவங்கதான் வரணும், இவங்கதான் வரக்கூடாதுங்கிறது தப்புன்னு சொல்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதோட நிகழ்கால ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா சமூக நீதியா தான் இருக்கும். அதைத்தான் அவர் கோட் பண்றாரு. சமூக நீதி அடிப்படையில் என்னென்ன சிந்தனைகளை அவர் சொல்ல வர்றாரு? கண்டிப்பா எல்லா இஷ்யூ பேசிஸ்லயும் சமூக நீதி அடிப்படையிலான கட்சியோட முன்னெடுப்புகள் இருக்கும். கட்சியோட எதிர்கட்சியா இருக்கும் பட்சத்துல போராட்டங்கள் இருக்கும். அந்த அந்த அம்பேத்கர் பெரியாரோட ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை முன்னெடுத்து சொல்லுவோம். அம்பேத்கர் பெரியார பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பயன்படுத்துறாங்க. யார் சொல்றான்னு இருக்கு. பெரியார் படம் போட்டவங்க எல்லாரும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிட முடியாது. யார் சொல்றாங்க, அதை எந்த அளவுக்கு சொல்றாங்க, இப்ப மக்களை வந்து யார் சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, நான் சொல்றதுக்கு இன்னொருத்தர் சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. தளபதி மாதிரி ஒரு கல்ட் ஃபிகர் அதை ரெப்ரசன்ட் பண்றப்போ அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். விஷயம் ஒண்ணுதான், பட் தளபதி மாதிரி ஒரு கல்ட் ஃபிகர் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணி வர்றப்போ அதோட இமேஜ் வேற மாதிரி இருக்கும். பாலிடிக்ஸ்ல ஃபேஸ் ரொம்ப முக்கியம், ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கணும். அந்த அடிப்படையில் தளபதி வந்து 2026ல ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மேக் பண்ணுவார். இங்க திமுக அதிமுகன்ற பெரிய பலமான கட்சிகள் இருக்காங்க. நீங்க பொருளாதார அடிப்படையிலும் சரி, அவங்க இது வரைக்கும் ஆட்சியில இருந்த கட்சிகள், இப்ப ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? நத்திங் இஸ் பெர்பெச்சுவேட் நார் இஸ் பெர்மனன்ட். அதனால எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். அப்படிதான் காங்கிரஸ் 67 வரையும் போல வச்சின காங்கிரஸ் காணாம போச்சு. வி வில் மேக் அ ஹிஸ்டரி.
இப்ப மாற்றுன்னா இப்ப நாம் தமிழர் ஒரு மாற்றம் முன் வைக்கிறாங்கல்ல. நாம் தமிழர் ஒரு மாற்றம் முன்னேறி இருக்காங்க. அவங்களோட கட்சி கொள்கை அடிப்படையில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. நாங்க எங்க கட்சி கொள்கை அடிப்படையில் முன்னெடுக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு நாங்க நம்புறோம். மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஒரு ஆரவாரம் இருக்கு. மக்களோட இணைந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.